Hi friends, welcome to Subi Easy Craft. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது அதில் ஒரு அட்டை வரும்ல, அந்த அட்டை எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நம்ம பார்பி டால்லாம் வாங்கும்போது கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் அட்டை, அந்த அட்டை எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பார்பி டால் வாங்கும்போது கொடுத்துருந்தாங்களா, அதை தான் எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம மடக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒன்று போல் அளவில் 3 பாக்ஸ் மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா கடைசியாட்டி கொஞ்சம் மட்டும் நம்ம கேப்பு விட்டுட்டு அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டுறதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். இப்படி பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் குட்டியாக தான் பண்ணுறேன். நீங்கள் பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை விட பெருசாட்டு பண்ணலாம். ஒரு ட்ரையாங்கிள் அளவுக்கு நம்ம வந்து 3 சைஸுமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மடக்கி எடுத்துக்கலாம். கடைசியாட்டு நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கலர் பேப்பரை எடுத்து நான் வந்து 2 பீஸ் வந்து அதே அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 சைடு அதை வந்து நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக அதே அளவுக்கு நம்ம லைட்டாக மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒட்டுறதுக்கு நான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து கலர் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பேப்பரும் நல்லா தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த அட்டையில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் இருந்தால் போகிறோம் அதுலேயுமே பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கிறதுனால அது கீழே வைக்கும்போது கண்டிப்பாக சார்ட்டும் அப்படியுமே நமக்கு நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா பேப்பரில் கலர் பேப்பரையும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது, காற்றடிச்சா விழுந்துடும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி அட்டை பீஸில் எடுத்துருக்கேன். கார்ட்போர்ட் பீஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூ கன் வச்சு நான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து க்ளூ வச்சுமே நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம வந்து மடக்கி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடக்கி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு மிக்கி மவுஸ் பிக்சர் வந்து நான் 2 பிக்சரை வரைஞ்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இது மாதிரி பண்ணிக்கலாம். இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது வேறு ஏதாவது ஸ்டிக்கர் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிக்கரே ஒட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்டிக்கர் எதுவும் இல்லாதனால நானே வந்து வீட்டிலேயே ஹோம்மேடாட்டு நம்ம ஸ்டிக்கர் இதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, கலர் பண்ணி அதுக்கு மேலே செலோ டேப் ஒட்டிட்டா போதும், சூப்பராக நமக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து வீட்டிலே ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பேப்பரில் வந்து நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரி எல்லாமே எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் சண்டே மண்டே அதுக்கப்புறம் வந்து டேட்டுமே நம்ம 1 2 3 ஃபுல்லாகவே நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா குட்டியாட்டு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே எழுதி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் இன்னொரு பிங்க் கலரில் ஒரு பேப்பர் ரெடி பண்ணியிருக்கேன், அந்த பேப்பரையும் காட்டுறேன். அதுக்கு உள்ளே தான் நம்ம வந்து இதை வைக்க போகிறோம். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குட்டியாட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து இதோட பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய சைஸ் வேணும். நான் வந்து சின்னதாக பண்ணியிருக்கனால சின்ன சைஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் நான் வந்து ஒரு பேப்பர் கட் பண்ணி உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் மாதிரி மடக்கி வச்சுருக்கோம்ல, அந்த இதில் வந்து நம்ம வந்து வச்சு பார்க்கணும். இப்படி இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 பீஸ் இந்த மாதிரி வைக்கணும். வைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாகிட்டு அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே வந்து நிற்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹைட்டாட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். ஹைட்டாட்டு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மடக்கி விட்டுக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம சின்னதாட்டு ஒரு பாக்கெட் மாதிரி நம்ம வந்து அதை க்ளூ வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா 2 சைடில் மட்டும் லைட்டாக க்ளூ வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சிடாதீங்க. லைட்டாக வச்சுட்டு ஓரத்தில் லேசாக வந்து நம்ம மடக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பேப்பரை வந்து நம்ம உள்ளே வைக்கணும்ல, உள்ளே ஃபுல்லாக க்ளூ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாக்கெட் மாதிரி உள்ளே நம்ம வந்து பேப்பரை வைக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து 3 பீஸுமே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக உள்ளே நிற்கிற மாதிரி நம்ம வந்து அந்த பிங்க் கலரில் பேப்பர் நம்ம பண்ணுறோம்ல, அதுக்கு அளந்து நீங்கள் வந்து இந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அது வந்து ஒரு 3 சென்டிமீட்டருக்கு அந்த பிங்க் கலரில் பேப்பர் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். மொத்தத்தில் நீங்கள் வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் இல்லை ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஒயிட் கலரில் பேப்பர் வந்து நீங்கள் வந்து எழுதி ஒட்ட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எழுதி வச்சுட்டு நம்ம வந்து 3த்தையுமே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்ட வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா க்ளூ வந்து ஃபுல்லாட்டு தடவிட்டு நம்ம வந்து அந்த 3 பேப்பரையுமே கரெக்டாகிட்டு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 2 3 தான் நம்ம ஒட்ட போகிறோம். டேட் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்து, அப்புறம் வந்து இயர், அந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து நம்பர் வந்து நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். 31 வரைக்கும் வைக்கல. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேபிளில் நீங்கள் குட்டியாட்டு பண்ணுறீங்க அப்படின்னா 31 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டேன்னு எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் ஜனவரி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பெருசாட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஜனவரி அப்படின்ட்டு சண்டேலாம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த ஸ்டிக்கர் வந்து எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஃப்ளவர் மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கர் வந்து இல்லை கடையிலேருந்து வாங்கினது இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதையுமே ஒட்டிக்கலாம். இல்லை ஸ்மைலி ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஒட்டிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராகிட்டு அந்த 2 ஸ்டிக்கருமே ஒட்ட வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், அதுக்கப்புறமா நம்ம வந்து இயர் வந்து நம்ம வந்து கீழே ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதையுமே ஒட்டிட்டேன். இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரைட்டிங் டேபிளெலாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஐடியா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து டெய்லி மாற்றும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்கும் மாற்றுறதுக்கு. எனக்குமே அப்படி தான் இருந்தது. இதை வந்து ரைட்டிங் டேபிள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.